வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு நம்ம சேல்ஸ் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமைசேஷன் ரிப்போர்ட் ஒன்று டேலியில் வந்து நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேல்ஸ் அனலைசிஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டோட யூசேஜை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஹா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த டிசிபி ஃபைலை வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெல்ப் டிடிஎல் அண்ட் ஆடான்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேல்ஸ் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேல்ஸ் அனலைசிஸ் அப்படிங்கிற இந்த ஃபைலோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சேல் என்ட்ரி போடுறோம். ஸோ நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன், அதாவது சேல்ஸ் பர்சன் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து யார் யார் வந்து என்ன சேல்ஸ் வந்து பண்ணாங்க அப்படிங்கிற சேல்ஸ்மேன் வைஸாக வந்து நம்ம ரிப்போர்ட் வந்து டேலியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து சேல்ஸ் அனலைசிஸ் அப்படிங்கிற ஒரு டிசிபி ஃபைல் வந்து நம்ம டேலியில் வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இதுக்கு வந்து சேல்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் சேல்ஸ் பர்சனோட நேம் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்டரில் போயிட்டு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர்ஸும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது சேல்ஸ் பர்சனோட நேமில் ஒரு லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்டரில் போயிட்டு லெட்ஜர் மது அப்படிங்கிற சேல்ஸ் பர்சனோட நேம்ல ஒரு லெஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு சேல்ஸ் என்ட்ரி வந்து ரைஸ் பண்ணலாம். வவுச்சர்ஸ் பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐட்டம் குவான்டிட்டி ரேட் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சேல் இன்வாய்ஸை வந்து கிரியேட் பண்ணும்போது, அதாவது சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் யார் பண்ணாங்க அப்படிங்கிற சேல்ஸ் பர்சனோட நேம் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து மது அப்படிங்கிற நேம்ல செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பை சோர்ஸ். இந்த சேல்ஸ் பார்ட்டியை வந்து, அதாவது இந்த பார்ட்டியை வந்து யார் ரெஃபர் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கூட நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸ் அண்ட் கலெக்ஷன் யார் பண்ணாங்க அப்படிங்கன்னா அவங்க நேமே இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேல் என்ட்ரி சேவ் பண்ணும்போது சேல்ஸ்மேனோட நேம் எல்லாமே கொடுத்து நீங்கள் சேல் என்ட்ரி வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சேல்ஸ்மேனோட ரிப்போர்ட்டை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அனலைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அனலைசஸ்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம் இருக்கும், குரூப் நேம் இருக்கும், டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆல் ஐட்டம்ஸ் இருக்கும். சேல்ஸ் ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா ஆல் ஐட்டம்ஸில் தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி ஓவராலாகவும் நீங்கள் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பர்டிகுலராக ஒவ்வொரு சேல்மேன் வைஸாகவும் நீங்கள் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். இங்கே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா F6 சேல்ஸ்மேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு சேல்ஸ்மேனோட ரிப்போர்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் மது அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன்னா அவங்க என்னென்ன சேல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ரிப்போர்ட் வைஸாக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே கஸ்டமர் வைஸாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹரணி எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற அந்த பார்ட்டி வைஸாகவும் எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் ஒரே ரிப்போர்ட்ல இருந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த கஸ்டமைசேஷன் டிடிஎல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசிபி ஃபைல், இந்த டிடிஎல் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் விவி இன்ஃபோடெக் வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.